ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாம். காலையில் 5 மணிக்கே எழும்பி என்னோடய மகனை ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. அதெல்லாம் நான் எதுவுமே வீடியோ கேப்சர் பண்ணலை. அவனை அனுப்பிட்டு அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் காமாக இந்த வேலையெல்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ மார்னிங் பாத்ரூம் ரொம்ப பிஸியாக இருக்கும். அதனால சரி ஒரு 10 மினிட்ஸ் மாதிரி ரீடிங் பண்ணலாம் அப்படின்னு 2-3 பேஜ் மாதிரி ரீட் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஜிம் போகிறதுக்காக கிளம்பியிருந்தேன். ஸோ ஜிம் டெய்லி போக மாட்டேன். ஒரு 2 டேஸ் ஒன்ஸ் 3 டேஸ் ஒன்ஸ் அந்த மாதிரி தான் போவேன். மற்றபடி வீட்டில் இந்த ஜூம்பா டான்ஸ் ஒர்க் அவுட் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கிறது. ஏன்னா ஹெவி டயட்லாம் இல்லை, ரொம்ப ஒரு மினிமலான டயட் தான். அப்பப்போ என்ன தோணுதோ அது ஏற்ற மாதிரி டயட் பண்ணிக்கிறது. இன்றைக்கி மூட் இல்லை அப்படின்னா நல்லா சாப்பிடுவேன். மூட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஸோ ரெகுலராக இது தான். எனக்கு டம்மி ஃபேட் தான் இருக்குது. அதுக்காக தான் ஹெவி ஒர்க் அவுட் செய்வேன். இந்த வயிறுக்காக மட்டும்தான் கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஆனால் வெயிட் ஸ்பீடாக குறையுதானா இல்லை, ரொம்ப மினிமலாக தான் குறையுது. அதுக்கப்புறம் கீழே இருக்க ஸ்டோரில் போய்ட்டு ஸ்ரீலங்கன் ஃபுட் ஏதாவது வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு ப்ரெட் வாங்கணும். ப்ரெட் வாங்கிட்டு என்ன பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிட்டேன். எனக்கு அவசரமாக வெயிட் லாஸ் பண்ணணும்னு இல்லை, ரொம்ப மினிமலாக அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக அந்த வெயிட் லாஸ் ஆனாலே ஓகே. வெயிட் லாஸ்க்காக மெனக்கட்டு இது அது அப்படியெல்லாம் இல்லை. டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுவேன், வாக்கிங் போவேன். 5000 ஸ்டெப்ஸ் 10,000 ஸ்டெப்ஸ்னு அது அந்த டே அந்த மூடை பொறுத்து அது மாறிக்கிட்டே இருக்கும். அது இல்லாமல் மூடு இருந்துச்சுன்னா ஜூம்பா டான்ஸ் பண்ணுவேன். ஃபுட்டுமே நான் வீட்டில் குக் பண்ணுற ஃபுட் தான் சாப்பிடுவேன். எனக்குன்னு தனியாகலாம் ஸ்பெஷலாலாம் குக் பண்ண மாட்டேன். பட் வீட்டில் குக் பண்ணும்போதே நான் பார்த்து ப்ரோட்டீன் ஃபைபர் எல்லாம் பார்த்து எங்கள் 3 பேருக்கும் என்ன தேவையோ, என்ன குவான்டிட்டி தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி குக் பண்ணுவேன். மகனுக்கு காலையில் ஸ்கூல் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கும்போது கண்டிப்பாக எக் ஒயிட் ஒன்று வச்சு கொடுத்துருவேன். ஸோ அவனுக்கு வந்தோடனே இன்னொரு எக் ஒன்று கொடுத்துறது. டின்னருக்கு அவருக்கு ஒரு எக், அந்த மாதிரி கரெக்டாக பார்த்து பிரித்து பண்ணிக்குவேன். அதனாலே இந்த வெயிட் லாஸ் ஜேர்னி எனக்கு பெரிய ஒரு ரிஸ்கியாவோ இல்லாட்டி ஒரு பேர்டனாவோ இல்லை. ஆஸ் யூஷுவல் ஒரு டெய்லி லைஃப் எப்படி போகுமோ அந்த மாதிரி தான் இருக்குது. எக்ஸ்ட்ராவாக நான் ஒர்க் அவுட் அண்ட் எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்கேன், அவ்வளோதான். ஸ்கூல் லீவில் நான் மகனுக்குமே எக்ஸசைஸ் செய்ய சொல்லி கொடுத்துட்ருக்கேன். சின்ன சின்ன ஸ்மாலஸ்ட் எக்ஸசைஸும் தான் அவன் செஞ்சிட்ருப்பான். ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.